Hello everyone, welcome back to NEET Preparation Tamil. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இதோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் லெசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கெமிக்கல் பாண்டிங் பார்ட் 1 இந்த வீடியோவில் வந்து நம்ம Kossel-Lewis தியரி அப்படின்ற தியரியை வந்து ஒரு தியரி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம அந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன். ஓகே, ஸோ கேள்வி இதுதான், கெமிக்கல்ஸ் ஏன் ரியாக்ட் ஆகுது? ஓகே, இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரி என்னது? ரெண்டு கெமிக்கல் வந்து ரியாக்ட் ஆகுது, அதோட ரியாக்ஷனை நீங்கள் படிக்கிறீங்க, கரெக்டாக? அதுதான் மோஸ்ட்லி அதுதான் கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கெமிக்கல் ஏன் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கேட்குறேன். ஓகே, சிம்பிளான கேள்வி. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள உங்கள் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து Kossel-Lewis தியரி. ஓகே, இதுதான் வந்து Kossel-Lewis தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இப்போது ஏதாவது ரெண்டு ஆட்டம் சொல்லுங்கள். ரெண்டு ஆட்டம், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், அது மாதிரி ஏதாவது ஒரு ஆட்டம். ஸோ இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்கிட்ட எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்கிட்ட எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா? 6. நிறைய பேர் சொல்லுவீங்க 6 அப்படின்னு. கரெக்ட், தட்ஸ் கரெக்ட். 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். நிறைய பேர் 8ன்னு சொல்லுவீங்க, 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்வீங்க. நோ, ஆக்சிஜன்கிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 8 எலக்ட்ரானில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்? 6 எப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 8. 8. ஸோ அதை 8 ஃபில் பண்ணுங்கள். 1s2 2s2 2p4. ஸோ 2 + 2 + 4 8 ஃபில் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள் 1 2 2. ஸோ 1s2 2s2 2p4. ஸோ இந்த 1ன்றது வந்து உள்ளே இருக்கும், இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 1s2 வந்து உள்ளே இருக்கும், 2s2 வெளியே இருக்கும், 2p4ம் வெளியே இருக்கும், அதுக்கடுத்து 3s2 வந்து அதுக்கும் வெளியே இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்குறீங்களோ, இப்போ 1 2 2 அதுக்கடுத்து 3, அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் வந்து வெளியே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுல அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது? 2 தான். ஸோ 2ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான் வந்து வேலன்ஸ் ஷெல். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து 2 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஸோ 2ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே, 2ல் எத்தனை இருக்குது? 2 + 4 எவ்வளோ? 6. ஸோ 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் நீட்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போது இது ஹைட்ரஜனில் எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? இது ரொம்ப ஈஸி, 1. ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1. ஸோ 1s1, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது, அந்த ரிலேட்டடான இது. ஓகே, இப்போது Kossel-Lewis கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இந்த ஆட்டம் ரியாக்ட் ஆகுது? ஹைட்ரஜன் ஆட்டம் அதுவாகவே ஹைட்ரஜன் ஆட்டமாகவே இருக்கலாம்ல, ஆக்சிஜன் ஆட்டம் அது பாட்டுக்கு ஆக்சிஜன் ஆட்டமாகவே இருக்கலாம்ல. அது ரெண்டும் ஏன் சேர்ந்து வாட்டர் அப்படின்றது H2O ஃபார்ம் பண்ணுது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தானே H2O ஃபார்ம் பண்ணுது. அது ஏன், எதனால வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணுது? அது பாட்டுக்கு இருக்கலாம்ல ஆட்டமா அப்படின்ற கேள்விக்கு Kossel-Lewis கண்டுபிடிக்கிறாங்க ஆன்சர். என்ன ஆன்சர்னா ஆக்டெட் ரூல் அப்படின்ற ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்டெட் ரூல். ஓகே, என்னது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்டெட் ரூல்னால் என்னது? இப்போது எவ்ரி ஆட்டம், எல்லா ஆட்டமும் வந்து வாண்ட்ஸ் டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். நோபல் கேஸ்னால் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த குரூப் 18 எலிமெண்ட்ஸ். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆட்டமும் வந்து இந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது நோபல் கேஸ் சொல்லுங்கள். அப்போது ஏதாவது ஒரு நோபல் கேஸ் சொல்லுங்கள். ஹீலியம் எடுத்துக்குவோம், ஹீலியம் இல்லை நியான் எடுத்துக்குவோம். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து நோபல் கேஸஸ். இப்போ நியானோட நோபல் கேஸ், நியான் வந்து நோபல் கேஸ், அதுக்கும் வந்து இது மாதிரி எழுதுவோம். இது எப்படி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? எப்படி எழுதுறது? நியான் அட்டாமிக் நம்பர் என்னது? 10. ஸோ 10 ஃபில்அப் பண்ணுங்கள். 1s2 2s2 2p6. ஓகே, 2 + 2 + 6 10. அட்டாமிக் நம்பர் 10 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது ஹீலியம்க்கு அட்டாமிக் நம்பர் 2. ஸோ ஃபில் பண்ணணுன்னா 1s2. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் நோபல் கேஸஸ். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியான் தான் நோபல் கேஸ், கரெக்டாக? ஸோ இப்போது இதில் நியான்ட்டு எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது? 8 இருக்குது. 8 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. 2 + 6. ஸோ அந்த 8 பேர் தான் வந்து ஆக்டெட். ஆக்டெட்னா 8, கரெக்டாக?
ஸோ இதுதான் வந்து ஆக்டெட் ரூல். ஸோ ஒரு நோபல் கேஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எப்படி என்னன்னாலும் 8 இருக்கும். இந்த NS2 NP6 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் தான் நம்ம நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இந்த 2s2 2p6, 3s2 3p6, 4s2 4p6 அது மாதிரி NS2 NP6 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் இருந்தால் அது வந்து நோபல் கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன், யாரோடய ரியாக்ட் ஆகாது. இட் வில் பி கண்டென்ட் வித் இட் செல்ஃப். நான் வந்து ஏற்கனவே ஹாப்பி தான், நான் யாரோடய ரியாக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அதுதான் நோபல் கேஸோடைய ஸ்டெபிலிட்டி. இப்போ இந்த நோபல் கேஸ் மாதிரி சுற்றி இருக்கிற ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரோஜன் அது மாதிரி இருக்கிற சுற்றி இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் வந்து நம்மளும் இந்த நோபல் கேஸ் மாதிரியே ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்ற ஆசையோட அடுத்தவங்க ரியாக்ட் ஆகி ஒரு ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும் அப்படின்றத ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த Kossel-Lewis கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், 1s2 2s2 2p4. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம 1s2 2s2 2p6 ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த 2p4 வந்து எப்படியாவது 2p6 ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் ஆக்சிஜன். எப்படியாவது இந்த 2 எலக்ட்ரான் சேர்த்துட்டோன்னா இந்த 2p4 வந்து 2p6 ஆயிரும் அப்படின்னு ஒரு ஆசைப்படும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆக்சிஜன் உடைய குறிக்கோள். ஸோ அது எப்படியாவது இந்த 2 எலக்ட்ரானை வந்து கூட்டிட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த எப்படி இந்த 2 எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ரா வரும், எவன்ட்டாவது ரியாக்ட் பண்ணி அவனோட எலக்ட்ரானை வாங்கிட்டு அது வந்து 2p6 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணி இது வந்து ஆக்டெட் ரூல் அச்சீவ் பண்ணும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அதனால தான் வந்து ஒவ்வொரு கெமிக்கலும் ரியாக்ட் ஆகுது டு கெட் ஆக்டெட் ரூல். இந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரணுன்றதுக்காக தான் எல்லா கெமிக்கலும் ரியாக்ட் பண்ணுது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இப்போது இந்த ஆக்டெட் ரூல் வந்து ஹீலியம்க்கு அப்ளை ஆகாது. ஏன்னா இந்த ஹீலியம்க்கு வந்து இந்த பி ஷெல்லே இல்லை, பிஏ இல்லை, இந்த பி ஷெல்லே இல்லை ஹீலியம்கிட்ட. ஸோ இதுக்கு வந்து டூப்ளெட் ஸ்ட்ரக்சர் தான் வரும், டூப்ளெட். ஓகே, டூப்ளெட்னா என்னது? ஆக்டெட்னா 8, டூப்ளெட்னா 2. ஓகே, ஸோ ஹீலியம்க்கு வந்து 2 எலக்ட்ரான் இருந்தாலே வந்து ஸ்டெபிலிட்டி அச்சீவ் ஆகிடும். ஹைட்ரஜன் வந்து ஹீலியம் மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படும். ஓகே, ஸோ இது மாதிரி பீரியாடிக் டேபிளில் இருக்கிற அத்தனை எலிமெண்ட்டும் வந்து அதுக்கு இருக்கிறதுல கிட்ட இருக்கிற நோபல் கேஸ் மாதிரியே நம்ம ஆகணும் அப்படின்ற கோல் எடுத்துகிட்டு தான் வந்து ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புது ஒவ்வொரு எலிமெண்ட்டும். ஸோ இதனால தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து Kossel-Lewis தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ இந்த ஆக்டெட் ரூலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு வழியிலையும் போனால் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைடு அப்படின்ற காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போது சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியமோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எது? சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11. ஸோ 11 ஃபில்அப் பண்ணுங்கள். 1s2 2s2 2p6 3s1. கரெக்டாக? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதை கீழே எழுதிடுறேன். 2p6 3s1. ஓகே, ஸோ இதுக்கு சோடியமுக்கு இருக்கிறதுலே கிட்ட இருக்கிற நோபல் கேஸ் என்னது? நியான். ஸோ நியான் வந்து ஜஸ்ட்டு 10. நியான் வந்து 10, அப்படியே பக்கத்தில் சோடியம் 11 இருக்குது அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ சோடியம் வந்து நியான் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும். எப்படி ஆகிறது? இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து எப்படியாவது தொலைச்சிருச்சு அப்படின்னா 1s2 2s2 2p6 ஆயிரும். எப்படி? ஆக்டெட் ரூல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ சோடியம் ஸ்டேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம எப்படியாவது எவன்ட்டையாவது இந்த எலக்ட்ரானை கொடுத்துடணும்டா அப்படின்னு சோடியம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து சோடியமோட ஸ்டோரி. இப்போ குளோரின் எப்படி இருக்குது? குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னது? 17. இப்போ 17 ஃபில்அப் பண்ணுங்கள். 1s2 2s2 2p6 10 ஃபில் ஆயிடுச்சு. 3s2 3p5 7 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 17 வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து குளோரினோட கான்ஃபிகரேஷன். ஸோ குளோரின் என்ன ஆசைப்படும்? எப்படியாவது வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கிற ஆர்கான், குளோரின் 17 அப்படின்னா ஆர்கான் வந்து 18. ஸோ அப்படியே பக்கத்தில் அடுத்த நோபல் கேஸ் இருக்குது. ஸோ குளோரின் வந்து ஆர்கான் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும். ஆர்கானுக்கு வந்து எப்படி? ஆர்கான் வந்து 3s2 3p6 ஆகிருக்கும். இது 2s2, நியான் வந்து 2s2 2p6, ஆர்கான் வந்து 3s2 3p6. அதுக்கடுத்து நியான், ஆர்கான், கிரிப்டான். ஸோ கிரிப்டான் வந்து 4s2 4p6 இருக்கும். ஜெரான் வந்து 5s2 5p6 இருக்கும். அது மாதிரி தான் போகும். ஓகே, ஸோ குளோரின் வந்து இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும்.
ஸோ நம்மளுக்கு 3s2 3p5 ஏற்கனவே இருக்குது. நம்ம 3s2 3p6 ஆகணும் அப்படின்னா எப்படியாவது ஒரு எலக்ட்ரான் இந்த 5 வந்து 6 ஆகணும் அப்படின்னா எப்படியாவது ஒரு எலக்ட்ரான் நம்ம எவன்ட்டு இருந்தாவது வாங்கணும்டா. நம்ம எவன்ட்டு இருந்தாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்டேபிள் ஆயிரும், நம்ம லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு குளோரின் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ சோடியம் வந்து இந்த எலக்ட்ரானை எவன்ட்டையாவது கொடுக்கணும்னு ஆசைப்படும். குளோரின் வந்து எவன்ட்டு இருந்தாவது ஒரு எலக்ட்ரானை வாங்கினா போதும்னு ஆசைப்படும். புரிஞ்சுதா? ஸோ சோடியம் வந்து எவன்ட்டையாவது இந்த எலக்ட்ரானை தள்ளிடலாம் அப்படின்னு ஆசைப்படும். குளோரின் வந்து எவன்ட்டு இருந்தாவது ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டா நம்ம செட்டில் அப்படின்னு குளோரின் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். ஸோ என்ன ஆகும், சோடியம் வந்து இந்தா நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் தரேன் அப்படின்னு சொல்லும் சோடியம். ஸோ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் குளோரின்கிட்ட கொடுத்துரும். குளோரின் வந்து சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளோரின் வரும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சோடியம் குளோரைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்படி? ஸோ சோடியம் வந்து +1 சார்ஜ் வரும். +1 என்னது, எலக்ட்ரானை கொடுக்குது. எலக்ட்ரான் என்னது, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன், நம்மள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்லாம் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நம்ம பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ நம்ம எலக்ட்ரான் கொடுத்தா நம்ம பாசிட்டிவ். ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்துருது. ஸோ சோடியம் +1 ஆயிடுச்சு. அதே இது குளோரின் வந்து அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானை வந்து குளோரின் வாங்கிக்குது. அதனால் இது வந்து -1 ஆயிடுது. எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடுவோம். எலக்ட்ரான் நெகட்டிவ், நம்ம நெகட்டிவ் வாங்கணும் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ஆயிடுவோம். ஸோ குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான் சோடியம்லேருந்து வாங்குது. ஸோ குளோரின் வந்து -1 சார்ஜ் டெவலப் பண்ணிக்குது. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கல் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி சோடியம் குளோரைட் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த சோடியம் குளோரைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டு வந்து ஒரு பாண்டால் ஃபார்ம் பண்ணுது. ஒரு பாண்டு. இந்த பாண்டு பேர் அயானிக் பாண்ட். ஓகே, அயானிக் பாண்ட், அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலண்ட்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ ஒரே வேர்டு தான், எலக்ட்ரோவேலண்ட் பாண்டு. ஓகே, ஸோ இந்த பாண்டு பேர் என்னது, அதாவது இந்த பாண்டோட மீனிங் என்னது? எலக்ட்ரோவேலண்ட் அயானிக் பாண்ட்னா அயான்ஸ் ஃபார்ம் பண்ணுற பாண்டு. அதாவது இப்போ சோடியம் +1 ஆயிடுச்சு, குளோரின் -1 ஆயிடுச்சு. ஸோ சோடியம் அயான் குளோரின் அயான் ரியாக்ட் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது பேர் அயானிக் பாண்ட். ரெண்டுமே அயான்ஸ். ஓகே, ஸோ அயானிக் பாண்ட் அதாவது ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருது, இன்னொரு எலக்ட்ரான் வாங்கிக்குது. ஸோ இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் பாண்டு தான் வந்து அயானிக் பாண்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து கோவேலண்ட் பாண்ட்னு என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கோவேலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அயானிக் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னது, சோடியம் குளோரைட் NaCl. அதே மாதிரி கோவேலண்ட் பாண்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா H2O வாட்டர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ வாட்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது? ஆக்சிஜன் வந்து 1s2 ஏற்கனவே பார்த்தோம்ல, 1s2 2s2 2p4. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் வந்து யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும்? நியான் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும். ஸோ நியானோடது 1s2 2s2 2p6. ஸோ எப்படியாவது இந்த 2p4 2p6 ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸோ ஒரு +2 2 எலக்ட்ரான் வந்து எவன்ட்டு இருந்தாலும் வாங்குச்சு அப்படின்னா ஆக்சிஜன் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ ஆக்சிஜனோட குறிக்கோள் என்னது? எவன்ட்டு இருந்தாலும் 2 எலக்ட்ரான் வாங்கிடும்டா அப்படின்ற குறிக்கோளோட ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ ஹைட்ரோஜனை மீட் பண்ணுவோம். ஹைட்ரோஜன் எப்படி இருக்குது? ஹைட்ரோஜன் அட்டாமிக் நம்பர் 1. ஸோ 1s1. ஓகே, சூப்பர். ஹைட்ரோஜன் யார் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும்? ஹீலியம் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும். ஹீலியம் என்னது? 1s2. ஸோ ஹைட்ரோஜன் என்ன பண்ணும்? எவன்ட்டு இருந்தாலும் ஒரு எலக்ட்ரான் நான் வாங்கணும்டா அப்படின்ற குறிக்கோளோட ஹைட்ரோஜன் சுற்றிட்டு இருக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்து எவன்ட்டு இருந்தாலும் 2 எலக்ட்ரான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படும். இல்லை, ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் எவன்ட்டு இருந்தாலும் வாங்கணும்னு ஆசைப்படும். ஹைட்ரோஜனும் எவன்ட்டு இருந்தாலும் ஒரு எலக்ட்ரான் வாங்கினா போதும்னு ஆசைப்படும். ஸோ 2 பேரும் எலக்ட்ரான் வாங்குறதுலே இருக்காங்க. அப்புறம் எப்படி 2 பேரும் கொடுப்பாங்க? ஸோ ஒருத்தன் கொடுக்கறது இன்னொருத்தன் வாங்குறது அப்படின்னா அது பேர் அயானிக் பாண்டு. இப்போ 2 பேரும் வாங்குறது அப்படின்னா அது பேர் கோவேலண்ட் பாண்டு. புரியலையா? 2 பேரும் வாங்கினா அப்புறம் யார் கொடுப்பா? அதுதான் கொஸ்டின். இப்போது ஆக்சிஜன் வந்து என்ன யோசிக்கும் அப்படின்னா, வெயிட் பண்ணு, எனக்கு வந்து 2 எலக்ட்ரான் தேவை. ஹைட்ரோஜன் உனக்கு 1 எலக்ட்ரான் தேவை. இப்போது எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இப்போது நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே 6 எலக்ட்ரான் இருக்குது. ஆக்சிஜன்கிட்ட 6 எலக்ட்ரான் ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்போது நான் அதில் 1 எலக்ட்ரான் வந்து உனக்கு கொடுக்குறேன். ஸோ
நீ வந்து இன்னொரு ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வா. ஓகே, ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஒன்று இங்கே, இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ 2 ஹைட்ரஜனை கூட்டிகிட்டு வந்துடும் ஆக்சிஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜன்ட்ட நீ ஒரு எலக்ட்ரான் எனக்கு கொடு, நான் ஒரு எலக்ட்ரான் உனக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன்ட்ட நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடு அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறோம் இந்த 2 ஹைட்ரஜன்ட்டையும். அப்புறம் என்ன நடக்கும்னா, சரி இப்போ நம்ம பாண்ட் ஃபார்ம் ஆயிடலாம் அப்படின்னு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கோவேலண்ட் பாண்டு. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு சொந்தம், இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு சொந்தம், இந்த எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு சொந்தம், இந்த எலக்ட்ரானும் ஆக்சிஜனுக்கு சொந்தம். ஸோ ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரானையும் அதை எடுத்துக்குது, இந்த எலக்ட்ரானையும் அதை எடுத்துக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜனோடது, இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜனோடது. அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனோட ஷேர் பண்ணும், இந்த எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட ஷேர் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுதுன்னா இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க எலக்ட்ரானை. ஸோ கோவேலண்ட் பாண்ட் வந்து ஷேரிங் பாண்டு அப்படின்னா என்னது, ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு எலக்ட்ரானை கொடு. அது 2 பேரையும் வந்து நம்ம 2 எலக்ட்ரானையும் வந்து நடுவில் வச்சுக்கிட்டு நம்ம 2 எலக்ட்ரானையும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ ஆக்சிஜன் வந்து இந்த எலக்ட்ரான் அதோடது, பட் அது இதோடய ஷேர் பண்ணுது. ஸோ +1 இங்கே வந்துடுது, இங்கே ஒரு +1 வந்துடுது. ஸோ +2 2 எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு இந்த எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனோடது, இது வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரான் எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகி 1s2 ஆயிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கோவேலண்ட் பாண்ட். மீதி கெமிக்கல் பாண்டிங் லெசனை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் டு நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ் பை அஹில். பாய்.